இன்றைய தலைப்பு வந்து 3 தலைப்பு. ஒன்று கிருஷ்ணரை பற்றி, இன்னொன்று விநாயகரை பற்றி, மூன்றாவது சுதந்திர போராட்டம். ஏன்னா சுதந்திர போராட்டம் தமிழை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம நினைச்சுக்கணுமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம இந்திய சுதந்திரத்தை பற்றி கட்டாயமா நினைச்சுக்கணும் அவசியம் இருக்கு. அதுவும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே கிவன் இந்த சில்வர் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாமே அவங்களுக்கு இருக்கிறதுனால எதனால நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எதை வாங்கினோம், எப்படி கஷ்டப்பட்டோம் அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி இலக்கிய அமர்வு அதை பற்றி மட்டுமல்லாமல் தமிழை பற்றி மட்டுமல்லாமல் ஒரு நல்ல ஒரு கடந்த சரித்திரத்தை பற்றி அதனுடைய தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும். அதை பற்றி பேசுறதுக்கு ஐயா வந்திருக்காங்க. நான் ஓட்டியா இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டேன். முதல்ல வந்து பிரீத்தி வசந்த் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஐயா வந்து விநாயகர் பத்தி யார் பேசுறா அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு பக்கம் இருந்ததுன்னா நான் முதல்ல வந்து விநாயகர் பத்தி பேசலாம்னு குழந்தை கூட விநாயகர் பேச வச்சிருக்கேன். அதனால பிள்ளையார் வந்து பத்தியா கேட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. நான் இப்பதான் ஊர்ல வந்தேன். ஊர்ல வந்து என் அத்தை ஒரு ரெண்டு விநாயகர் இருக்காங்க. அவங்க ஒரு பெரிய ஒரு புக் வச்சிருக்காங்க விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து புரட்டின போது இன்னும் நிறைய படிக்கணும் போல, அதை நம்ம வந்து கொஞ்சம் பக்குவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படியே சொன்னாப்ல. அதனால இப்போ பிள்ளையார் வந்து மாட்டினியா அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்தது. அகஸ்தியர் கலைமன்றத்திற்கும் வருகை தந்திருக்கும் அத்தனை பேருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். பொதுவா பாத்தீங்கன்னா நமக்கு சில பேரை வந்து பார்த்த உடனே பிடிச்சிடும். பெருசா காரண காரியம்லாம் தேவையே கிடையாது. நம்மளுடைய பள்ளி கல்லூரியில வர காதல் மாதிரி நல்ல நீர் வகிடு, சின்னதா ஒரு வெட்டச்சடை, காலையில கிளம்பி வந்த அவசரத்துல நெத்தியில பூத்திருக்க அந்த வேர்வை தொழில நின்று அந்த திருநீற்று போதும். அவ்வளவுதான், நமக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிடும். அவங்க நட்பு பிடிச்சிடும், அவங்க பேசுறதெல்லாம் பிடிச்சிடும். அவங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ அதை தேடி தேடி பண்றதுல நமக்கு ஒரு பிடிப்பு வந்துடும். இதுல இன்னொரு வகை இருக்கு. ஏன்னா ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு கேள்விப்பட்டு அவரை நமக்கு ரொம்ப பிடிக்கிறது. அவரை நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். ஆனாலும் அவர் இதெல்லாம் பண்ணாரா, இதெல்லாம் பண்ணாரா, இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்னு விவரிக்க நமக்கு அவங்க மேல ஒரு ஈர்ப்பு வந்துடும். பெரியாழ்வார் சொல்ல சொல்ல ஆண்டாளுக்கு கண்ணன் மேல ஒரு ஈர்ப்பு வந்த மாதிரி இல்லையா? சாதாரண ஈர்ப்பு இல்லை, பெரிய ஈர்ப்பு இல்லையா அது. அது ஓல்டு ஃபேஷன். ஆண்டாள் தான் இப்போ. பெரியாழ்வார் வந்து சொல்ல சொல்ல எப்படி ஆண்டாளுக்கு வந்து கண்ணன் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டதோ அது மாதிரி எனக்கு ஆண்டாள் படிக்க படிக்க கண்ணன் மேல எனக்கு ஒரு ஈர்ப்பு. அதனால இந்த தலைப்பு பார்த்த உடனே ஓகே, மனசுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களை பத்தி பேச போறோம், அதுவும் நமக்கு பிடிச்ச ஒரு குழுவோட பிடிச்ச நேரத்துல நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு இதுவா இருந்தது. அதனால இந்த இனிமையான அனுபவத்தை எனக்கு வழங்கிய அகஸ்தியர் கலைமன்றத்திற்கு முதல்ல என்னுடைய நன்றிகள். இப்போ தலைப்பு, நான் பேச போற தலைப்பு என்னன்னா ஸ்ரீ கிருஷ்ணரின் மகிமை மற்றும் கீதையின் பெருமை. இப்போ கிருஷ்ணருடைய மகிமை அப்படிங்கறத நம்மளால 10 நிமிஷத்துல பேச முடியாது, யாராலையும் பேச முடியாது இல்லையா? மிகப்பெரிய ஞானவான்களா இருந்தாலும் 10 நிமிஷத்துல பேச முடியாது. அப்படிங்கிறப்போ என்னால எப்படி பேச முடியும் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இது வரைக்கும் பேசிட்டு இருந்தது கவனிச்சீங்கன்னா எனக்கும் கிருஷ்ண பக்திக்கும் எவ்வளவு தூரம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு வாட்டியும் நான் பேசுறேன், எனக்கு பிடிக்கும், எனக்கு இது அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். கிருஷ்ண பக்தியில வந்து நான்கிற கான்செப்டே இல்லை. ஏன்னா எல்லாமே கிருஷ்ணமயம். பார்க்கிற பொருள், கேட்கிற ஒளி, தொடுற விதம், பரிசம், அது மட்டும் இல்லாம ரூபம் அரூபம் எல்லாமே கிருஷ்ணமயமா தெரியறதுதான் அந்த பக்தியோட உச்சநிலை இல்லையா? அப்படி இருக்கிற உச்சநிலை எனக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இத தொட்டவங்க ஞானிகள் நிறைய பேர் இருக்காங்க. பாரதியார் பாடும்போது சொல்வாரு, காக்கை சிறகினிலே நந்தலாலா உங்கள் கரிய முகம் தோன்றுதடா நந்தலாலா, காக்கா கலர் பார்த்தா கூட எனக்கு கண்ணா உன் கலர் தான் தெரியுது அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா? அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு இது. அது மாதிரி ஆண்டாளோட சரணாகதி. இப்போ நம்மாழ்வார் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நம்மாழ்வார்னு ஒரு பாத்திரத்தை சொல்வாரு. அவரு தன்னை ஒரு அம்மாவா உருவகம் பண்ணிக்கிட்டு ஒரு பாசம்,
காண்கின்ற நிலம் நான், காண்கின்ற விசும்பு நான், விசும்புனா ஆகாயம், காண்கின்ற தீயெல்லாம் நான், காண்கின்ற காற்றெல்லாம் நான், காண்கின்ற கடலெல்லாம் நான், காண்கின்ற கடல் என்னும் கடல் மன்னன் ஆட்கொண்டானோ அப்படின்னு முடிப்பாங்க. என்னன்னா, நம்மாழ்வார் தன்னை அம்மாவா உருவம் பண்ணிட்டாங்க. அவருக்கு ஒரு பெண் இருக்காங்களாம். அந்த பெண்ணுக்கு எப்பவுமே கிருஷ்ணனுடைய நினைப்பு, அரங்கனுடைய நினைப்பு. அதனால அந்த பொண்ணு சொல்லுதான், அம்மா இங்க பாரு என் காத்து தெரியுதுல அது நான் தான், அம்மா இங்க பாரு கடல் தெரியுதுல அது நான் தான், நிலம் தெரியுதுல அது நான் தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல சொல்ல அந்த அம்மாவுக்கு பயம் வருதான். ஐயோ எல்லாமே நான் தான் சொல்ற ஒரே விஷயம் கிருஷ்ணன் தானே, கிருஷ்ணன் வந்து புடிச்சுட்டானா இவள அப்படின்னு சொல்லி அந்த அம்மா புலம்புறதா அந்த பாடல் இருக்கும். சோ அதுதான் வந்து பக்தியோட உச்சநிலை. பார்க்கிற எல்லா விஷயமும் கடவுளாவும் கிருஷ்ணனாவும் தெரியுது இல்லையா. சோ அப்ப நான் யோசிச்சேன், நமக்கு வந்து ஆண்டாளுடைய சரணாகதியும் இல்லை, நம்மாழ்வாருடைய தூய பக்தி நிலையும் இல்லை, பாரதியாரோட ஞானத்துக்கும் இல்லை, ஞானமும் இல்லை. அப்படிங்கிறப்போ அப்போ யோசிச்சேன், அப்படி இவ்வளவு குறைகள் இருக்கிற எனக்குள்ளயும் கிருஷ்ணர் வாசம் பண்றாரு இல்லையா, அதுதான் கிருஷ்ணருடைய மகிமை. so reachable and relatable. இவ்வளவு குறைகள் இருந்தாலும் நான் என்னுடைய பக்தியை செலுத்தும் போது, ஒரு பாட்டு நம்ம கேட்கிறோம் இல்லையா, உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் என்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம மனசுக்குள்ள ஒரு வெளிச்சம் வருது இல்லையா. அதுதான் கிருஷ்ண பக்தியோட ஆரம்ப நிலை, அதுதான் கிருஷ்ணருடைய மகிமைன்னு நான் மனப்பூர்வமா நம்புறேன். சோ என்ன பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணர் வந்து இப்போ என்னன்னா, அவரோட பரமாத்மா அப்படின்னு சொன்னா நமக்கு ரொம்ப பெருசா தெரியும், பெருசா தோணும். ஆனா விநாயகர் ராகவல்ல வந்து அவையார் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிட்டத்துலயும் கிட்ட இருக்க, யோசிக்க யோசிக்க விரிச்சுக்கிட்டே போற, விசாரம் ஆயிடுற, நான் நெருங்கம்னா பக்கத்துல வர, அப்படி ஒரு பிரபஞ்சத்துக்குமே பிரபஞ்சமா இருக்க, ஆனாலும் நெருக்கமா இருக்கு அப்படிங்கிற அந்த சக்தி இருக்குல்ல, அதுதான் கிருஷ்ண மகிமையோட பெரிய சாராம்சமா நான் நினைக்கிறேன். இப்படி இருக்கிறச்சேதான் வந்து எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுதுன்னா, கிருஷ்ணர் வந்து ஒரு பராக்கிரமமான விஷயங்கள் பண்ணினாலும் அவரு வந்து ரொம்ப நம்ம இப்படி கேட்ட உடனே, அவரு கூப்பிட்ட உடனே வர ஒரு ஒரு பெரிய ஒரு இது என்னன்னா, அவருடைய நாமம் சொன்னா போதும், அவரோட பேரை சொன்னா போதும். இப்ப இருக்கிற ஞானியர்களும் சரி, உபன்யாசர்களும் சரி, எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நாமவழி. இப்ப நாமவழினா என்ன, கிருஷ்ணருடைய பேரை சொல்றது, கிருஷ்ணருடைய பேர் கிருஷ்ணா, கண்ணா, கோவிந்தா, கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார் அழகா எடுப்பாருன்னா, குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் துயர் ஆகின எல்லாம் நலம் தரும் நீ விசும்பு அருள், நலம் தரும் சொன்னை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு சொல்லுவாரு. பேர் சொன்னா போதும் கிருஷ்ணன் வந்துருவாரு. அதனாலதான் கிருஷ்ணா கிருஷ்ணா அபயம்னு திரௌபதி சொல்லும் போது வந்துட்டாரு கிருஷ்ணா. பெருசா நம்ம வந்து பூச்சியோ அது பண்ணணும், அது தனி, அது பக்தியில அடுத்த ஒரு நிலை. ஆனாலும் நீ என்னை வந்து அடையறதுக்கு வேற எதுவும் நீ பண்ண வேணாம், என் பேரை கூப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் கஜேந்திர மோட்சத்திலையும் கஜேந்திரன்ற அந்த யானை வந்து காலில் வந்து பிடிச்சிட்டு இருக்கு, உயிர் போற நிலைமை, அந்த யானை என்ன பண்ணணும்னு தெரியல, டக்குன்னு வந்து அதுக்கு தோணுது தன்னுடைய பூர்வ ஜென்மத்துல அது என்ன பண்ணிட்டு இருந்தோம், நம்ம யாரா இருந்தோம் அப்படிங்கிற அந்த இந்திரத்யும்னா அப்படிங்கிற அந்த ராஜாவுடைய ஞானம் டக்குன்னு அதுக்கு வந்து ஆதி மூலமே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அழைக்குது. அப்போ அந்த பேரை கேட்டவுடனே பெருமாளுக்கு மேல அவர் வந்து மகாலட்சுமியோட இருக்காரு, அவருக்கு பக்குனு தூக்கி ஓடி போச்சு. ஐயோ என்னை கூப்பிட்டாங்க, நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி, வா கருட தீர்த்தம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவர் வந்து காப்பாத்துறது. அதுதான் வந்து கிருஷ்ண நாமத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய, நாராயண நாமத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய மகிமையா நான் பார்க்கிறேன். பேர் சொன்னா போதும் கடவுள் வந்துருவார். அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் பெரியவர்கள் நம்ம குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும் பொழுது கடவுள் பேரை வைக்கிறது. ஏன்னா அந்த பேரையே எல்லாமே நிறைஞ்சிருக்கு. பட் எனக்கு என்ன அதுல ஒரு வருத்தம் இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அந்த பேர் வைக்கிறதையும் சரி, பேரை கேரி பண்ற கான்பிடன்ஸையும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்காம விட்டுட்டோமோ அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கே நம்மள தெரிஞ்சவங்களுக்கு என்னன்னா, இப்போ கிருஷ்ணன் அப்படின்னு அவங்க பேர் இருந்துச்சுன்னா யூ கேன் கால் மீ கிருஷ் அப்படின்வாங்க. விஸ்வநாதன் அப்படின்னு பேர் அழகா இருக்குன்னா விச்சு அப்படின்றோம். நர்மதானா நம்மோ. இந்த மாதிரி நம்ம அழகான சாமி பேர்கள் கூப்பிட கூப்பிட திகட்ட திகட்ட கூப்பிடுறதுக்கான சாமி பேர்கள் எல்லாத்தையும் நம்ம சுருக்கிடுறோம்.
இன்னும் இதுல இன்னொரு என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட குழந்தைகள்லாம் பள்ளிக்கு போறாங்க. இப்போ நான் சமீபத்துல கேட்ட அதிர்ச்சியான ஒரு பேர் வந்து மடா. என்னன்னு விசாரிச்சா மாதவ் அந்த பேர். இன்னும் கொஞ்ச நாள் அது மேட் ஆயிடும். சதாசிவம் வந்து சேட். ஸோ இந்த எப்படி வந்து நம்ம வந்து இன்னொரு கார்பரேட் கல்ச்சர்ல இருக்கோம் இல்லையா, நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் தெரிஞ்சுட்டு எவ்வளோ மெனக்கெட்டுறோம். அந்த மீட்டிங்ல அழகா ப்ரனௌன்ஸ் பண்ணணும்னு எவ்வளோ ஒரு எஃபோர்ட் போடுறோம். ஆனா அந்த எஃபோர்ட்ல பாதி சதவீதம் கூட நம்ம குழந்தைகளுக்கு அந்த பேரை கேரி பண்ற கான்பிடன்ஸ் அவங்களுக்கு கொடுக்காம விட்டுட்டோமோ அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பா நம்ம சொல்லணும். இந்த பேரை இப்படி உச்சரித்தாதான் அதுக்கு அதோட அழகு, அதோட பவர், அதற்கு ஒரு வீரியம். அப்போ கடவுளுடைய பாசிட்டிவிட்டி நமக்கு அது வரும் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ஸ் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த நாமாவளி பத்தி பேசும்போது எனக்கு தோணுச்சு. இன்னொன்னு என்னன்னா, இப்போ நாமாவளினா சகஸ்ர நாமம் அப்படின்ட்டு நம்ம ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ எத்தனை பேரால சகஸ்ர நாமம் சொல்ல முடியும்? அதனால இந்த டவுட் வந்து பார்வதிக்கே வந்திருக்கு. அதனால அவங்க சகஸ்ர நாமம் எல்லாம் சொல்லி முடிச்சோடனே நம்மளெல்லாம் நினைச்சு பார்த்து கேட்டிருக்காங்க. 21st செஞ்சுரியில வந்து ஒரு கேங்க அவசர கதியில ஒண்ணு வரும் எல்லாம். அதுங்களுக்கு நிக்கவும் நேரம் இருக்காது, எங்க போகுதுங்கன்னு தெரியாது, வருதுங்கன்னு தெரியாது. நீங்க வந்து இவ்வளோ 1000 நாமங்கள் ரொம்ப கஷ்டம், ஏதாவது ஒரு இருக்கா அப்படின்னா, ஏமா நாராயணா அது 2 மாத்திரை, கிருஷ்ணா அதுவும் 2 மாத்திரை. அப்ப என்ன பண்றதுன்னா, அப்ப சிவன் சொல்றாரு, ஆமா இல்ல ஆமா அப்படி ஒரு கேட்டகரி வராங்க எனக்கு தெரியுது. சரி அப்ப இன்னும் ஒரு சுருக்கம், ராமன் சொல்லு போதும். ஸ்ரீராம ராமேதி ரமே ராம மனோரமே அப்படின்னு ராம சொல்லு போதும், நீ சகஸ்ரநாமம் சொன்னது வந்துடும் அப்படின்னு சொல்லி அதையும் நமக்கு சுருக்கி கொடுத்துட்டாங்க. இவ்வளவு பெருமைகள் அந்த கிருஷ்ண நாமம் சொல்றது, நம்ம கிருஷ்ணனோட மகிமை நமக்கு முழுசா கிடைக்குது. இதுலயே இன்னொரு பெரியாழ்வார் வர்றாரு பின்னாடி. அவர் வந்து இதையும் நம்மளே நினைச்சுதான் அவர் இன்னொன்னு சொல்லிட்டு போறாரு. அதாவது பெரியாழ்வாராகட்டும், இந்த பாசுரங்கள் ஆகட்டும், திருமுறை மந்திரங்கள், இதெல்லாம் ஊர்ஜிதப்படுத்துற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு ஊர்ஜிதப்படுத்துற விஷயம் என்னன்னா, மனித வாழ்க்கை அற்பமானது. நீ எவ்வளவுக்கு சீக்கிரம் அந்த உண்மையான மெய்ஞானத்தை உணர்ந்து சரணடைறியோ அப்பதான் உன்னுடைய இந்த வாழ்வு உய்யும். அப்படின்னா என்னன்னா, இந்த வாழ்க்கையில நம்ம ஒரு அறத்தோட இருக்கணும் இல்லையா. ஒரு சிங்கம் அறத்தோட இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனாலும் அது இருக்கும். அது வந்து வேட்டையாடிதான் போகும். அதே மாதிரி பறவைகள் அறத்தோட இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா இருக்கும். ஆனா நம்ம மனுஷங்க நிறைய விஷயங்கள்ல அறத்தை மீறிடுறோம் இல்லையா. சோ அறத்தோட இருக்க வேண்டிய நாம சில விஷயங்கள் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. சோ அப்ப அதெல்லாம் ஒரு வேலை பண்ண முடியலன்னா என்ன பண்றது? அதனால இதை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரியே நம்மளுடைய எல்லா பக்தி இலக்கியத்தையும் எடுத்து பாருங்களேன். இப்போ கந்தசஷ்டி கவசத்தையும் எடுத்து பாருங்க. எனக்கு தலை வலிக்கும், தலையில இருந்து உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் மனுஷனுக்கு வர எல்லா பிரச்சனையில இருந்து என்னை காப்பாத்துன்னு தேவராயன் வந்து அதுல சொல்லியிருப்பாரு. என்ன காப்பாத்தி, குழந்தை காப்பாத்தி, நெத்தியில இருந்து கண்ணு காது எல்லாமே சொல்லியிருப்பேன்னா அவ்வளவு பயம். மனுஷ வாழ்க்கை அவ்வளவு அற்பமானது. நீ இருக்க, அதனால நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை விதைக்கிறது தான் நம்மளுடைய பக்தியில இருக்கு. ஸோ அப்புறம் பெரியவாழ்வார் வந்து அவருக்கு வந்து தோணிட்டு ஒரு நாள் அவருக்கே செல்ஃப் டவுட் வந்தது. அவர் என்ன பாக்குறாரு, இப்ப நான் நல்லா இருக்கேன், உனக்கு எல்லாம் பூஜை எல்லாம் பண்றேன், புனஸ்காரம் பண்றேன், மாலை பூக்குறேன், எல்லாம் பண்றேன். ஒருவேளை நான் என்னோட வயசான காலத்துல என்னால பண்ண முடியலன்னா, நானே லொக்குன்னு இருமிட்டு இருக்கும்போது உன்னை எப்படி நான் நினைப்பேன், உனக்காக நான் எப்படி செய்வேன் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு டவுட் வரும்போது அவர் சொல்லிட்டாரு, சரி அப்போ சொல்ல முடியாது, இப்போவே சொல்லி வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு பாசம். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நமோ நாராயணா. அப்ப என்னால சொல்ல முடியும். அந்த 10 பாசுரமும் படிச்சீங்கன்னா, அந்த 10 பாசுரமும் நான் உயிர் போற தருவாயில யாரு இருந்தாலும் சரி, இப்ப நான் சொல்லல, இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு. இப்ப நம்ம எல்லாம் காருக்கு எல்லாம் லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் எடுப்போம்ல. கார் வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்க போகும்போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் நம்ம சைன் பண்றோம் இல்லையா. அது மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பாசுரம் படிக்கும் போதுலாம் எனக்கு என்ன தோணும்னா, பெரியாழ்வார் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அந்த நேம் ஆஃப் நாராயணா. பாரு, என்னால இப்போதைக்கு இவ்வளவுதான் முடியும், இப்ப முடியறப்போ உன் பேரை சொல்லிக்கிறேன், என்னால எப்ப முடியும் நீ அப்ப அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும், வேற கூப்பிடலன்னா நீ நினைச்சிட கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்வான்ஸ்டா அந்த பேரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருந்த நம்மளோட ஞானியர் வந்து நமக்கு அழகான பாதையை வகுத்து கொடுத்து இன்னும் எளிமைப்படுத்திருக்காங்க. ஸோ நம்மளுடைய கிருஷ்ணருடைய மகிமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அதுல முதல் பார்ட் கிருஷ்ணருடைய நாமத்தை நம்ம உணர்ந்து உச்சரிக்கிறது. கிருஷ்ணா, கோவிந்தா, மாதவா. பெரிய பூஜை எல்லாம் பண்ணலாம், சொல்லும் போது உணர்ந்து சொன்னாலே போதும், கிருஷ்ணனுடைய மகிமை நமக்கு முழுசா கிடைச்சிடும்.
அடுத்து கிருஷ்ணரோட மகிமை அப்படின்னு நான் நினைக்கிறது அவருடைய பராக்கிரமம். பராக்கிரமம்னா அவர் நிறைய அசுரர்களை வதம் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு இருக்கிற எல்லா சூப்பர் ஹீரோ பேன் இந்தியா மூவிஸ்க்கும் முதல் முன்னோடி வந்து நான் கிருஷ்ணரா தான் பாக்குறேன். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு பேன் இந்தியா மூவிஸ்லாம் எப்படி இருக்கு. ஐ மீன் ஒரு சூப்பர் ஹீரோ மூவினா ஓப்பன் பண்ணா ஒரு சிட்டி காமிப்பாங்க, ஒரு இடத்துல பயங்கரமா அநியாயம் நடக்கும், யாருமே இல்லையா அப்படிங்கிறப்போ சுறா மீனை கிழிச்சுட்டு ஒருத்தர் வருவாரு, இல்ல தர்பூசணி உடைச்சிட்டு ஒருத்தர் வருவாரு, அநியாயத்தை தட்டி கேட்பாரு. ஃபிளைட்ல ஒரு பொண்ணு போகும், அந்த பொண்ணை பாப்பாரு, அந்த பொண்ணு கண்டுக்காது, திருப்பியும் போகும், திருப்பி அந்த பொண்ணை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணுவாரு. அப்புறம் தான் தெரியும் அந்த பொண்ணோட அம்மா ஐ மீன் அப்பா அண்ணா தான் மொத்த வில்லத்தனத்தையும் பண்றதுன்னு. அப்புறம் அதையும் சமாளிப்பாரு, கடைசியில சுகம். சோ இதெல்லாம் கிருஷ்ணரோட இதுல நீங்க பாக்கலாம். யார் அந்த பொண்ணுன்னு தானே கேட்பீங்க, அந்த பொண்ணு வந்து நம்ம தான் ஹீரோ. கிருஷ்ணா வந்து ஹீரோ. நம்மளை காப்பாத்துறதுக்காக கிருஷ்ணா வந்து என்னென்னமோ பண்ணுவாரு. இங்க பாரு, நீயா வந்து எனக்கு நீயா வந்து நல்லா பண்ணு, நீ என்ன எனக்கு பூஜை பண்ண நான் பக்கத்துல நின்று நம்ம கேட்க மாட்டோம். ஆனா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஐயோ அப்படின்னு சொல்லி நமக்கு கடவுளுடைய நினைப்பே வரும். சோ இந்த மாதிரி பராக்கிரமமான விஷயங்கள் கிருஷ்ணன் எவ்வளவோ பண்ணினாலும் எனக்கு ஒட்டுமொத்தமா அவருடைய பராக்கிரமம் தெரியறது வந்து அவருடைய கருணை. இப்போ நம்ம வந்து நினைப்போம்ல, நம்ம ரொம்ப சின்ன மனுஷங்க தான். ஆனா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா நம்ம என்ன நினைப்போம், நான் உனக்கு எவ்வளவு பூஜை பண்ணாங்க, நீ வந்து என்னை வச்சுட்டு வை நீ அப்படின்னு கேட்போம். ஸோ எனக்கு இந்த மாதிரி தாட்ஸ் வரும்போதுதான் நான் இப்போ ரொம்ப ரீசெண்டா ரிலேட் பண்ற ஒரு ஆள் வந்து ஒருத்தவங்க வந்து தேவகி. ஏன்னா நான் இப்போதான் வந்து என்னோட பையனுக்கு வந்து 2 years ஆகுது. ஸோ இந்த போஸ்ட் பார்ட்டம்லாம் நான் ரொம்ப ப்ளூஸ் எல்லாம் வரும்போதெல்லாம் எப்படி அவங்க சமாளிச்சாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. 6 குழந்தைகள் ஒரே ரூம்ல, 7ஆவதா ஒரு குழந்தை. அந்த குழந்தை வந்து தெய்வீக குழந்தை. உண்மையிலே சாதாரணமா ஒரு குழந்தை பிறந்தாலே நமக்கு தெய்வீகமா இருக்கும். அந்த தெய்வீகமே குழந்தையா பிறக்குது, அப்படி அழகா பிறக்குது. அதுக்கு பிறக்கும் போதே அதுக்கு 4 கையெல்லாம் இருக்கா, பிரம்மா மாதிரி வருதா, சிகப்பா எல்லாம் தாமரையா இருக்கா, அவ்வளோ அதாவது கருப்பா இருக்கு. ஆனா அந்த ரூமே சொல்லிக்குதான். அகவல்ல வந்து விநாயகராக்கி நவையார் சொல்லுவாங்க, எல்லையில்லா ஆனந்தம் அழித்து அல்லல் கலைந்தே அருள் வழி காட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு எல்லையில்லா ஆனந்தத்துல தேவகி இருக்கிற அந்த ஒரு செகண்ட் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஒரு தூக்கி போயிடுறாரு. நம்ம ஹாஸ்பிட்டல்ல டெலிவர் பண்ணா கூட மாம் நாங்க வந்து கிளீன் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அதுல டைம் கூட தேவகிக்கு இல்லை. நினைச்சு பார்த்தா நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் எவ்வளவு கம்மி இல்லை. ஆனா வந்து அந்த அம்மா அத்தனையும் எடுத்துக்கிட்டு ஒரு செகண்ட் தான் அத்தனையும் ப்ராசஸ் பண்ணி அவங்க ஒரு கேள்வி மறு கேள்வி அவங்க வந்து வசுதேவர் கேட்குறீங்க, ஏன் கொண்டு போறீங்க, எங்க கொண்டு போறீங்க, என்ன பண்ண போறீங்க, நான் எங்க இருப்பேன், என்ன ஆகும் குழந்தைங்க, ஒரு பிரச்சனை இல்லை, புலம்புல, எதுவுமே பண்ணல. அக்செப்டன்ஸ். அந்த அக்செப்டன்ஸ் தான் நான் கீதை முதல் சாரமா நான் நினைக்கிறேன். அதான் கீதையோட பெருமைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கீதையில வந்து ஒரு சாப்டர்ல சொல்ற மாதிரி நீ என்ன மட்டும் நம்ப அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணன். நீ என்ன மட்டும் நம்ப, கிட்ட சரணடைஞ்சு நான் பாத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கும், யூஆர் டியர் டு மீ அப்படின்னு அந்த 18th சாப்டர் நினைக்கிறேன். 18th சாப்டர்ல 65ல சொல்றாரு, நீ என் கிட்ட மட்டும் வந்துட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அந்த சரணாகதியோட மொத்த உருவமா தேவிக்கு தான் எனக்கு தெரியுறாங்க. ஸோ அந்த கருணை இருக்குல்ல, அந்த அக்செப்டன்ஸ், அந்த கருணையும் கேள்வி கேட்காம சரணடைதலும், அதுதான் வந்து நம்ம கிருஷ்ணனோட மகிமையை புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் நிலையா நான் பாக்குறேன். அடுத்ததான் நான் பாக்குறது கீதையோட பெருமையா பாக்குறது எம்ப்ரேசிங்னா என்னன்னா, என்ன நடந்தாலும் நம்மளோட டியூட்டியை செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் வரும். என்ன நடந்தாலும் எப்படி நம்ம டியூட்டிஸ், நம்ம எவ்வளவு புலங்குறோம் இல்லையா, சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் நம்ம புலங்குறோம். ஸோ அதனால நான் ஒரு ஹாப்பி எக்ஸாம்பிளா எடுத்து சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு ஹாப்பி எக்ஸாம்பிளா தெரியறது வந்து யசோதா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் இல்லை. ஸோ என்னன்னா, அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வளர்றது வந்து கடவுள் தாங்க. ஆனா அவங்க கடவுள்கிட்ட எந்த கோரிக்கையும் வைக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களுடைய அம்மாவா என்னென்ன டியூட்டிஸோ அதெல்லாம் பண்ணுவாங்க. கிருஷ்ணா மண்ணை சாப்பிடாத அப்படின்னு மிரட்டுறாங்க, கிருஷ்ணா வெண்ணெய் பானையை உடைக்காத, நம்ம தட்டி வச்சிடுவேன்னு சொல்லி தட்டி வைக்கிறாங்க. இப்ப நம்மளா வந்து என்ன பண்ணுவோம், கிருஷ்ணன் கடவுள் வந்திருக்காருப்பா, கிருஷ்ணா நீங்க கொஞ்சம் டெஸ்ட்ல இலவச ட்வீட் போடுறதுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா நாங்க கொஞ்சம் ஜாப்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப செல்ஃபிஷாவோ செல்ஃப் சென்டர்டாவோ கேட்போம். ஆனா யசோதைக்கு அதெல்லாம் தெரியுது. ஆனாலும் அவங்க அந்த குழந்தைக்கு அம்மாவாவே இருக்காங்க, பிரசன்ட்டை என்ஜாய் பண்றாங்க, நம்ம எல்லாரையும் என்ஜாய் பண்ண வைக்கிறாங்க. அவங்க ஒரு தடவை கூட அந்த அம்மாங்கிற ஸ்தானத்துல இருந்து இறங்கவே இல்லை. கிருஷ்ணரை குழந்தையாகவும் தன்னை அம்மாவாகவும் நம்ம எல்லாரையும் ரசிக்க வைக்கிற மிகப்பெரிய அந்த ஸ்பேஸை கொடுத்தது வந்து யசோதையோட அந்த எம்ப்ரேசிங். அது காரணம் அவங்க டியூட்டியை அக்செப்ட் பண்ணி செய்யலாம். அதே மாதிரிதான் வந்து நந்தகோபன் ஐ மீன் அவங்க அப்பாவும். என்னன்னா அவர் வந்து
ஒரு கட்டத்துல அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. இன்னும் என் குழந்தை எப்ப பார்த்தாலும் யாராவது வந்து அசுரர்கள் வந்துட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பூதனா, அதுக்கப்புறம் பகாசுரன், அப்புறம் ஒருத்தரா சகடாசுரன், இன்னொருத்தரா வராங்க, அகாசுரன் வராங்க, கலியானம். என்ன நடக்குது என் குழந்தைக்கு? என்ன இத்தனை பேர்? அவருக்கு தெரியுது எல்லாம் நம்ம குழந்தை வந்து ஒரு பெரிய பரமாத்மான்னு தெரியுது. ஆனா அவருக்கு ஒரு டென்ஷன், ஆங்ஸைட்டில அடுத்து வாங்குற பாக்கலாம் அப்படின்னு சொல்லி கையில ஒரு பேரோடையே அலையறான். அதனாலதான் வந்து ஆண்டாள் எழுதும் போது கூர்வேல் கொடுத்தோயிலும் அந்த கூவன் குமரன் அப்படின்னு எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இதுல. ஏன்னா அவர் வந்து ஒரு யாதவ குலத்தோட தலைவர் இல்லையா, அவருக்கு வேல் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அவர் கிருஷ்ணரை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் வந்து அவருக்கு அப்படியே இருக்கு. டென்ஷனா இருக்கு, பரபரான்னு இருக்காரு. யாராவது எப்போ வந்து கிருஷ்ணரை அட்டாக் பண்ணுவாங்களோ அப்படின்ற அந்த அப்பாவுக்கே உரிய அந்த பாதுகாப்பு உணர்வோட இருக்கிறதுனால ஆண்டாள் எடுக்கும்போது கூர்வேல் கொடுத்தொழில நந்த கோப்பன் குமரன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய டியூட்டியை உணர்ந்து செய்யறது, அதுதான் கீதையோட 2வது அம்சமா நான் பார்த்தேன். இதுங்க 3வது அம்சமா நான் பாக்குறது வந்து சரணாகதி. இந்த சரணாகதியிலேயே நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, இப்போ நம்ம வேண்டும் போது என்ன பண்ணுவோம், டிரான்சாக்ஷனா வேண்டும் இல்ல மோஸ்ட்லி எல்லாருமே. நான் உனக்கு இது பண்றேன், நீ எனக்கு இது பண்ணு, எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா நான் உன்னை 108 வாட்டி இப்படி சுத்தி விட, எனக்கு நீ அது பண்ற, இந்த சொத்து விஷயத்த முடிச்சு குடிச்சுட்டா நான் இது பண்றேன் அப்படின்னு. பட் ஆண்டாள் வந்து வெரி கிளீன். ஆண்டாள் வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லான ஒரு டிரான்சாக்ஷன். ஆண்டாள் என்ன சொல்றாங்க, ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு ஒரு பாத்திரம் இருக்கும். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஓரிரவில் உதித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு செய்த அப்படின்னு சொல்லி வெறுப்பெண்ண வளர்ந்த நெடுமாலை அப்படிங்கிற அந்த இதுல வந்து ஒரு வரி வரும். அறிவித்து நான் வந்திருக்கோம், எனக்கு பறைத்தருதியாக உனக்கு சேவகம் பண்ணி எங்களுடைய வருத்தமத்தெல்லாம் நாங்க தீர்த்து நாங்க வாழ்ந்துப்போம் அப்படின்னா. அதாவது என்னன்னா, கொஸ்டின்லாம் இல்ல, அவளே கொஸ்டின் எழுதிடுவா, அவளே ஆன்சர் எழுதி அவளே பலனும் சொல்லுவா. அதாவது நீ அறிவித்து அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, விருப்பப்படும் பொருள். இப்ப எனக்கு சாக்லேட் பிடிக்கும், நான் கொடுக்கல. சாக்லேட் எல்லாருக்கும் பிடிக்குங்கிறதுக்காக நான் உனக்கு கொடுக்குறேன். அந்த மாதிரி உன்னை எல்லாருக்கும் பிடிக்குது, உன்னை நம்பி உன்னை விரும்பி நான் வந்திருக்கேன். எனக்கு விருப்பப்பட்ட பொருளை நீ எனக்கு தரப்போறல்ல, நீ தந்த உடனே என்ன தெரியுமா ஆகும், என் கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடும். ஆனா நான் ஸ்டேட்மெண்ட் அங்க ஏண்டாங்க, டிரான்சாக்ஷன் கொஸ்டின் மார்க்கே கிடையாது ஆண்டாள் கிட்ட. நான் உனக்கு பண்ணா இது பண்ணுவேன் அப்படின்றது இல்லை. அது மாதிரி எனக்கு நல்ல கணவன் வேணும், நல்ல இது வேணும் அப்படின்லாம் இல்லை. அவளே கனவை கண்டுடுறா. வாரணம் ஆயிரம் வளம் கூட முடிச்சிருது, கனவு முடிஞ்சு என்ன பாசிட்டிவா நடந்துருது. அதனால வேற வழியே இல்லை, பெருமாள்கள் பண்ணியே ஆகும். இதேதான் பிரகலாதனும் பண்ணுவார். பிரகலாதன் வந்து கேட்டுட்டு இருக்காரு, எங்கப்பா எங்க இருக்காரு நாராயணன், எங்க இருக்காரு அங்க இருக்கானு. பிரகலாதன் டக்குன்னு எல்லா இடத்துல இருக்காருன்னு பெருமாளுக்கு மேல வந்து பயம் வந்துட்டு, ஐயோ என்ன இந்த பையன் எல்லா இடத்துலயும் இருக்கா, அப்ப நம்ம எல்லா இடத்துலயும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணுமே அப்படின்னு சொல்லி ஓடி வந்து எல்லா இடத்துலயும் புகுத்துக்கிறாங்க. ஐயோ நெக்ஸ்ட் இவன் எங்க சொல்ல போறான் அப்படின்னு தெரியல, தூணா அங்க தூணு, நான் இங்க இருக்கா இங்க அப்படின்னு பெருமாளுக்கே ஒரு பயம் வந்துருது. ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை, அந்த பக்தி, அந்த நம்பிக்கை கொடுக்குற பக்தி வந்து பெருமாளையே அடிப்பணி வைக்குது. இதுதான் வந்து கீதையோடைய சரணாகதியா சாரமா நான் பாக்குறது. இப்ப எல்லாத்தையும் மீறி கடைசியில எனக்கு வந்து அர்ஜுனன் இருந்த அதே கொஸ்டின் தான் எனக்கு. நான் அர்ஜுனன் கேட்கிறான், எல்லாம் சரி, ஆனா எனக்கு மனசை கட்டுப்படுத்த முடியல, எப்ப பார்த்தாலும் மனசு அலப்பாஞ்சிட்டே இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ண பதில் இதுல கஷ்டம்தான், என்ன பண்றது கஷ்டம்தான், ஆனா டிசிப்ளினோட இருந்தா நடக்கும். இது நமக்கு ரொம்ப சாதாரணமா நம்ம நினைப்போம். பாருங்களேன், இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம், கார்ல கிளம்புறோம்னு வச்சுக்கோங்க. கோயிலுக்கு மட்டும் நம்ம போக மாட்டோம், வர வழியில அப்படியே வீட்டுல இறங்கி பைரட் டப்பாவை கொடுத்துட்டு வருவோம், அப்படியே திரும்பி பசங்களை டியூஷனுக்கு டிராப் பண்ணுவோம். இதுக்கு நடுவுல கண்ணோட கவச குண்டல மாதிரி போனை ஒரு 4 வாட்டி, வாட்ஸ்அப்ல ஒரு 4 வாட்டி செக் பண்ணிக்க வேண்டியது, பேஸ்புக்ல ஒரு 4 வாட்டி செக் பண்ணிக்க வேண்டியதுலாம் நான் கூட அப்படி பாப்பாரு. எங்க போய் சாப்பிடலாம், அது கோயில் முடிச்சுட்டு வரும்போது எங்க போய் சாப்பிடலாம், இவ்வளவு சிந்தனைகள் நமக்கு. இதெல்லாம் இத்தனை லௌகீக விஷயங்களையும் மீறி நம்ம கோயிலுக்குள்ள போய் ஆரத்தி காட்டுறாங்க அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து பெருமாளே அப்படிங்கிற அந்த ஒரு செகண்ட், அந்த அந்தரங்கமான அந்த ஒரு செகண்ட் ஆத்மார்த்தத்தை நம்ம வாங்குறதுக்குள்ள நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு கவனச்சிதறல் வருது இல்ல. ஆனா இது வந்து நமக்கு மட்டும் இல்ல, அபிராமி பட்டருக்கே இருந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் கடவுள் வாழ்த்து பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பிக்கும் போது தாரமர் கொன்றை மாறையும் கடைசியில காரமர்வேணி கணபதி எப்போதும் என் சிந்தையுள்ளே நிற்க கட்டுரையே அப்படின்னாரு. சிந்தையுள்ளேன்னு சொல்லியிருக்கலாம்ல, எப்போதும். ஏன்னா அவருக்கே இருக்கு. ஏன்னா அங்க அவருக்கு தலை போற விஷயம் இன்னும் பௌர்ணமி தெரியணும், இல்லைன்னா ராஜா தலை எடுத்துருவாரு. அப்போ பார்த்து யாராவது நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா நம்ம டிஸ்டர்ப் ஆகிட்டோம்னா, அதனால அவர் பிள்ளையாரை கூப்பிட்டு எப்போதும் என் சிந்தையுள்ளே நின்று எனக்கு அபிராமி தெரியும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா டோட்டலா சரணடைஞ்சிருவார்.
நான் 98வது பாடல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் என்ன சொல்றாரு, நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, உனக்கே பரம், எனக்குள்ளதெல்லாம் உனக்கு தந்துட்டேன், அவ்வளவுதான், இதுக்கு மேல எனக்கு பாட்டே வராது அப்படின்னு சொல்லி ஒரு சரணடைஞ்சிட்டாரு. ஸோ அதுதான், எனக்கு எதுவுமே தெரியாது, நீ தான் பார்த்துக்கோ அப்படிங்கிறது இருக்குல்ல. ஏன்னா கவன சிதறல்கள் வந்து அவ்வளோ ஒரு பெரிய பவர்ஃபுல், நம்மளுடைய மைண்டை கட்டுப்படுத்துறது அவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதுக்கு நான் வந்து நிறைவா எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒரு தடவாவது வந்து பகவத்கீதையில இருக்கிற அர்ஜுனன் சேரியட்டோட இருக்கிற ஒரு போட்டோவை நம்ம பார்ப்போம். ஸோ அந்த அர்ஜுனன் எனக்கு என்ன தோணும்னா, நம்ம தான் அந்த அர்ஜுனன். நம்ம மனசுங்கிற ரதத்தை வந்து பாட்டன் கிட்ட கொடுத்துருந்தோம், நீ கண்ட்ரோல் பண்ணுப்பா, நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி குதிரையோட அந்த குதிரைங்கிற மனசு, இந்த ரதங்கிற சிந்தைய வந்து நம்ம பாட்டன்ட்ட கொடுத்து, எனக்கு ஒன்றும் தெரியாது நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தாதான் நமக்கு வந்து கீதையின் பெருமையும் நம்மளால உணர முடியும், கிருஷ்ணருடைய மகிமையும் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நல்ல நாள்ல இவ்வளோ பெரிய விஷயங்களை எனக்கு சிந்திக்க வச்சதுக்காகவும், ஏதாவது ஒரு பிழை இருந்தா அதை வச்சுக்கோங்க. பட் இந்த ஒரு டாபிக்கை கொடுத்து என்ன வச்சதுக்கு நினைக்க வச்சதுக்காகவும் அகஸ்திய தலைவன்றதுக்கு என்னுடைய நன்றிகள். நன்றி. இங்க பாத்தீங்கன்னா நம்ம நம்ம கடவுள் நடிக்கும் போது இமைப்போது இந்த கான்செப்டை திங்க் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு திருமுறை வந்து வரும், நான் மறைக்கணும் சொல்லும் நான் அத்தவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாயம். நம்ம வந்து கூட நம்ம தடுக்கி வந்து நம்ம நான் வந்து கிருஷ்ணன் ஜெய் கிருஷ்ணன் ராஜராஜ வர்மன் அப்படி நம்ம வந்து டவுன் பண்ணணும். ரொம்ப ரொம்ப நீங்க ரசிப்பீங்களா? ஆமா, இதுல வந்து குறிப்பா வந்து பேசுறது இறைவனோட நாமத்தை சொல்றது. அதாவது நம்ம கூட்டா இறைவனோட வந்துருவாரு. இது உண்மையிலே ஒரு உண்மைதான். ஏன்னா இந்த மகாபாரதம் முடிஞ்சது, அவதாரம் முடிஞ்ச உடனே கிருஷ்ணர் வந்து எனக்கு அவதாரம் முடிஞ்சிருச்சு, நான் போறேன் இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொன்னார். அவர் கூட உத்தவர் சொல்லிட்டு அவரோட பேரொட்டி, அதாவது கிருஷ்ணரே அர்ஜுனனுக்கு பேரொட்டி, அவரோட பேரொட்டி வந்து உத்தவர். அவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். நான் வந்து நீங்க போறதுக்கு முன்னாடி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன கேள்வி? பரவாயில்ல, நீங்க வந்து உலகத்துக்கு சொல்லி கொடுத்தது ஒரு மாதிரி, ஆனா நீங்க பிஹேவ் பண்ணது, நீங்க நடந்துனது வேற மாதிரி கிருஷ்ணன். அப்படியா, ஏன் அப்படி சொல்ற? நீங்க வந்து தர்மரை வந்து முதல்ல சூதாட கூப்பிட்டாங்க, நீங்க வந்து அவர் சூதா ஆட வேண்டாம்னு தடுத்துருக்கலாம். அந்த இடத்துல நீங்க தடுத்துருந்தீங்கன்னா அந்த ஒரு குழப்பமே வந்திருக்காரு, இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காரு. அவங்க எல்லாரும் உங்களோட பக்தர்கள் தான், உங்களை ஃபாலோ பண்றாங்க. ஆனா நீங்க வந்து அதை ஏன் தடுக்கல அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா மகாபாரதமே இது இருக்காது, நீங்க வந்து வளராதப்பா அப்படின்னு சொல்லிடலாம். கிருஷ்ணருக்கு தெரியும் இது மாதிரி நடக்க போறது, முக்காலம் உணர்ந்தவர், ஏன் நீ தடுக்கல அப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்றாரு, நியாயம் தான், நான் தடுக்கணும் தான் அவர் காத்துட்டு இருந்தேன். ஆனா தர்மர் விளையாடும் போது, ஐயோ கிருஷ்ணருக்கு தெரிஞ்சா நான் இப்ப விளையாடிட்டேன்னு எனக்கு தப்பா நினைப்பாரு, அதனால அவருக்கு தெரியாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சு விளையாட ஆரம்பிச்சேன். அதாவது நம்ம கடவுள்கிட்ட வந்து மறைக்கிறோம், நம்ம வந்து அவருக்கு தெரியாத நினைச்சிருக்கோம், அவருக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு. ஆனா அந்த இடத்துல வந்து அவர் வந்து பிரசன்னம் ஆகலைன்னா அதுக்கு வந்து நீங்க நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறது வந்து கடவுள் செய்வார் அப்படிங்கும்போது ஒரு பொருள் கரெக்டாக சொல்லிட்டாரு. சரி, அது பரவாயில்ல. ரெண்டாவது, அதை விட கூடிய துச்சாதனன் போய் அந்த திரௌபதி இழுத்துன்னு வரலாம், அந்த இடத்துலயாவது நீங்க வந்து தடுத்துருக்கலாமே, ஏன் நீங்க வந்து திரௌபதியை வந்து ரொம்ப லேட்டா வந்து நான் உடவே கொடுத்தேன், அவர் மானத்தை காப்பாற்றேன்னு கதை எழுதிங்க, இது நீங்க கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருந்தீங்கன்னா தடுத்துருக்கும் போயிருக்கோம் அப்படின்னு ரெண்டாவது கேள்வி கேட்கிறேன். அப்போ அவர் சொல்றார், துச்சாதனன் இழுக்கும் போது என்ன காப்பாற்றிக்க முடியும்னு சண்டை போடுறாங்க திரௌபதி. ஆனா ஒரு இந்த ஹாலுக்கு வந்த உடனே, அந்த மெயின் போட்டியாளருக்கு வந்த உடனே அவன் வந்து கையை தூக்கிட்டு என்னை கூப்பிட்டான், அதாவது என்னால எதுவுமே முடியல, நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு.
அது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நான் வேடிக்கை தான் பார்க்க முடியும். கடவுளா இருக்குது உங்க நம்பிக்கையை நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். எப்போ நீங்கள் ஃபுல்லாக சரணாகதி அடைஞ்சு கிருஷ்ணான்னு கூப்பிட்ட உடனே நான் போய் என்னோட டியூட்டியை பண்ணினேன் அப்படின்னு அவர் வழக்கம் சொல்றார். அதாவது இந்த மகாபாரதத்தில் பல இடங்கள்ல வந்து அவர் காப்பாற்றிருக்க முடியும், பல இடங்கள்ல நிகழ்வுகள் தடுத்திருக்க முடியும். இருந்தாலும் உலகத்தில் நடக்கக்கூடிய யதார்த்தமான விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். அது வந்து நம்ம மாற்ற முடியாது. ஆனா எப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் வருதோ நீங்க கடவுளை கூப்பிட்டீங்கன்னா அவர் வந்து கூட அப்படிங்கிற மாதிரி அது ஒரு வியாக்கியானம் இருந்ததில்லை. ரொம்ப அருமையான விஷயம் அது. நான் வந்து அவங்க பிரகாஷ் சொன்னாங்க, ஆபத்தாண்டவன் எப்போ நீங்க உதவி கேட்டிருக்கீங்களோ அப்போ வருவார் அப்படின்னு. அதே மாதிரி அந்த கஜேந்திரனுடைய அழைப்புக்கு வந்தார் அப்படிங்கிறதும் அதே விஷயம் தான். அதாவது கடவுள் உங்க கூடயே இருக்காரு, உங்க கூட நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அவர் வந்து பிரசன்னமாகிறதுக்கு வந்து நீங்க அவருக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு படிப்பினை இல்லை. மிக அருமை. அதே மாதிரி இன்னொரு